Wednesday. Today's Gospel reflection. What shall I render unto the Lord for all his benefits toward me? Psalm 116, verse 12. Jesus does not want any cheap popularity or publicity for his works of love and mercy. He very often instructs his beneficiaries to go off quietly with not making any propaganda of his work. What is my attitude when I happen to undertake actions of charity? Do I look for appreciation and approval from people? Do I do them for cheap popularity? என்னை கழுவிவிடும் குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும் திரு ரத்தத்தால் கழுவும், திரு ரத்தத்தால் கழுவும் இயேசுவே இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும், குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, பிப்ரவரி மாதம் புதன்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 40 நாட்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன், ஏனெனில்
மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். இப்பொழுது மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என்ன பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் உச்சங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சைதா வந்து அடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகின்றார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Can you see anything? ஏதாவது பார்க்கிறீரா? அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஏதும் தெரியாத என்னை மறைத்த வல் இருளை நாதா நீ நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையா? நம்முடைய அறிவு கண்களை திறக்க ஆசிரியர்கள் வேண்டும் அல்லது அனுபவம் வேண்டும். நம்முடைய ஞான கண்களை, அகக்கண்களை திறப்பதற்கு தெய்வ அருள் வேண்டும். இறைவனுடைய அருள், ஆசீர், அவருடைய கருணை கடாட்சம் இவைகள் இருந்தால்தான் நம்முடைய ஞான கண்களை திறக்க முடியும். அதுதான் யாதும் தெரியாத என்னை மறைத்த வல் இருளை, என்னை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய இருள் தடைகளாக நம்மை முன்னேற விடாமல் தடுத்து நிற்கின்ற விலங்குகளாக, தடைக்கற்களாக, கட்டுகளாக இருப்பவை எல்லாம் அவிழ்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இறைவன். இன்றைய நற்செய்தியிலே புறக்கண்களை மட்டுமல்ல அகக்கண்களையும் திறக்கிறார் என்ற செய்திதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது.
இது அடுத்து வருகின்ற பைபிள் வசனம் பாருங்கள். ஆர் வி எ ரேவன், ஜெனசிஸ் 8:7, ஆர் அல்லது எ டவ் நோவா சென்ட். நாம் நோவா அனுப்பிய காகத்தை போலவா அல்லது நோவா அனுப்பிய புறாவை போலவா? காகம் என்ன செய்கிறது? வெளியே போய் அழுகி கிடக்கக்கூடிய, நாரி போயிருக்கக்கூடிய பிணங்களையும் மற்றவர்களையும் தின்பதற்கு அது சுகம் கண்டு திரும்பவில்லை, நோவா பெட்டகத்துக்கு திரும்பவில்லை. ஆனால் புறா என்ன செய்கிறது? போய் பார்த்து புதிதாக முளைத்து வந்த ஒரு முளையை அகலால் கிள்ளி கொண்டு வந்து மறுபடியும் நோவா பெட்டகத்தை அடைகிறது. இதனால் வெள்ளம் தணிந்து விட்டது என்று நோவா புரிந்து கொள்கிறார். உயர உயர பறந்தாலும் பருந்தானது அங்கிருந்து தன்னுடைய கூரிய பார்வையினால் கீழே எது கிடைக்கும் தன்னுடைய உணவிற்காக? அழுகிய பிணங்களா அல்லது கோழி குஞ்சுகளா? ஏதாவது கவர வேண்டும் என்பதுதான் அதனுடைய கூரிய பார்வையின் நோக்கமாக இருக்கும். உயர பறப்பதினால் அது மோட்சத்துக்கு அருகில் இருக்கிறது, கடவுளுக்கு அருகில் இருக்கிறது என்று கொள்ள முடியுமா? இல்லை. நம்முடைய மனம் எதை சார்ந்தது? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பரமனின் பதமா, பணத்தின் இதமா? தீர்ப்பு எதை சார்ந்து இருக்கிறது? இன்னும் நம்பிக்கை அற்று போகவில்லை. ஏனென்றால் இவைகள்தான் உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய உண்மைகள். பை ஹூக் ஆர் க்ரூக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு வகையில நான் தப்பிக்க வேண்டும் என்று பகீரதன முயற்சி எடுக்கப்படும். அதையும் தாண்டி நிற்பதுதான் உண்மை, நீதி, நியாயம் என்பது. ஆகவே இது அந்த புறாவை போன்று சுற்றி இருக்கக்கூடிய அழுகி போனவைகள் அல்ல, புதிய உயிர், புதிய தோற்றம், புதிய உலகம் இருக்கிறது என்பதை நோவாவுக்கு எடுத்து காட்டியது அந்த புறா. Christ laid his hands upon his eyes that he might see all things clearly. So through visible things he might understand things invisible, which the eyes have not seen. That after the film of sin is removed, he might clearly behold the state of his soul with the eye of a clean heart. எல்லாவற்றையும் தெளிவாக காணும்படி கிறிஸ்து தன் கரத்தினால் அவன் கண்களை தொட்டார். பாவப்படலம் நீங்கிய பின் தூய்மையான உள்ளத்தால் தன் ஆன்மாவின் நிலையை காணவும், காண்பவை மூலம் காண முடியாதவைகளையும் புரிந்து கொள்ள. The cataract operation, heart operation. வயதாக ஆக கண்ணிலே ஒரு படலம், கேட்ராக்ட் என்ற ஒரு மெல்லிய சதை வளர்ந்து கண்ணை மூடும். கதிர்வீச்சின் வழியாக அவைகளை அப்படியே அந்த கதிர்வீச்சை கண்ணில் செலுத்தி அதை அப்படியே கரைத்து விடுவார்கள். பிறகு பார்வை தெளிவாக இருக்கும். இந்த பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கு நற்செய்தியில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய வாக்குமூலம் பாருங்கள். இப்பொழுது தெரிகிறதா என்று கேட்பார் இயேசு. தெரிகிறது, மனிதர்களாக பார்க்கிறேன், அது இன்னும் மரம் போல இருக்குது, அசைஞ்சு வருது. அந்த பார்வை மங்கலாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவாகிறது. அது முழுமையாக நீங்கிய பிறகு தெளிவான பார்வை. எனவே குறைபாடுகள் அது உடல் நலமாக இருந்தாலும் சரி, ஆன்மாவிலே அது குறைபாடாக இருந்தாலும் சரி, எப்படி குறைவான பார்வை, குறைவான உடல் நலம் இருக்கிறதோ அவைகள் நீங்கிய பிறகு முழுமையாக அந்த முடவனை குணமாக்கிய பிறகு துள்ளி குதித்து ஓடுகிறான். குருடன் தன் மீது போற்றி இந்த போர்வையை உதறிவிட்டு செல்லுவான். அவன் குணமாவதற்கு முன்னே பார்த்திமேயு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொன்னதும், வா என்று சொன்னதும், அதோ எனக்கு கிடைத்து விட்டது பார்வை
என்று முன்னதாகவே அவன் போர்வையை உதறிவிட்டு இயேசுவிடம் ஓடுவதை நற்செய்தியில் காணலாம். The Lord's spittle of his perfect teaching. To teach perfectly, it comes from the Lord's mouth. So to speak, from his substance is understanding, just as the word coming forth from his mouth is a cure. ஆண்டவரின் உமிழ்நீர் நிறைவான போதனையை முழுமையாக போதிப்பதற்காக அது ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறது. அவரது வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை குணம் பளிப்பது போல் அவரது பொருளிலிருந்து புரிதல் ஏற்படும். ஆகவே இறைவனிடமிருந்து வருகின்ற வார்த்தை, இறைவனிடம் வருகின்ற வல்லமை என்பதை இந்த உமிழ் நீரால் அதை குணப்படுத்துகிறார் என்று நற்செய்தியில் சொல்லப்படுவதை காணலாம். Saint Augustine, once the eyes have been cured, what else can we have more valuable? Let those who can see that light enjoy it. கண்கள் பார்வை அடைந்த பின் வேறு என்ன விலை உயர்ந்ததாக இருக்க முடியும்? அவ்வொளியை காண முடிந்தவர்கள் அதனால் மகிழட்டும். கண் பார்வை என்பது மிக மிக ஆசீர்வாதம் மிக்கது. ஆகவே அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்ததினால் இயேசுவை அவன் இனம் கண்டுகொள்கிறான். இயேசுவின் மீது நன்றி உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவரே, எங்கள் கண்களையும் திறந்தருளும் என்று ஜெபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, open my eyes to the revelation of your healing presence and saving word. Help me to walk according to your truth and not to stumble in the darkness of sin. May I help others find your healing light and saving presence. ஆண்டவராகிய இயேசுவே, உமது வாழ்வளிக்கும் வார்த்தை குணமளிக்கும் பிரசன்னமாகிய வெளிப்பாட்டிற்கு என் கண்களை திறந்தருளும். பாவ இருளில் தடுமாறாமல் உமது உண்மை வழியில் நடக்க எனக்கு அருளும். உமது குணமளிக்கும் ஒளியையும் வாழ்விக்கும் பிரசன்னத்தையும் பிறரும் காண நான் உதவ வரமருளும். எம்மை கரம் பிடித்து வழிநடத்தியருளும். கண்ணின் கருமணி போல எங்களை காத்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். கருணை கடலே இயேசுவே, கனிந்தே வாருமே. எனது நெஞ்சம் மேலே என்றும் தஞ்சமே. அன்பாலயம் தேவனே, என் நெஞ்சில் வாருமே. அன்பாலயம் தேவனே, என் நெஞ்சில் வாருமே. கருணை கடலே இயேசுவே, கனிந்தே வாருமே. எனது நெஞ்சம் மேலே என்றும் தஞ்சமே. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, பள்ளிக்கூடம் தானே இதெல்லாம் உபயோகப்படுத்துது. கோயில் நடத்த சுத்தம் செய்யலாம் அல்லவா? காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு அந்த கேட்டு போடுறதுக்கு உத்தரவு கொடுத்தேன். இப்போ அதை சுத்தம் பண்ணலாமே, எடுத்து செய்யலாமே. எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் பங்குசாமியா இருக்கு. எதெல்லாம் பம்பு வருமோ தும்பு வருமோ பங்குசாமியா இருப்பாது. அங்கே மேலே லைட் எரியாதா, அந்த ஹைமாஸ் லைட்டு நாங்கள் பார்க்க முடியாது, பங்குசாமியா இருப்பாது. அங்கே போஸ்டர் போடுறானா நாங்கள் பார்க்க முடியாது, பங்குசாமியா இருப்பாதுக்கிட்டோம். சிலுவை மேலே லைட் எரியலையா, பங்குசாமியாரே ஏன் எரியவில்லை லைட்டு அப்படின்னு மார்த்தடியில் வந்து கேட்போம். எது செய்யணுமோ செய்யணும். தைரியம் வேண்டும், நீதி நேர்மை வேண்டும். எது சரியோ செய்யணும். அந்த ஒரு மனத்திடனை கொடுப்பது பரிசுத்த ஆவியும் ஆண்டவருடைய அருளும் என்னுடைய கடமை. அது நிறைய பேர் என்ன பயமுறுத்துறாங்க, என்னப்பா அதை நீங்க பாட்டு அரசியல்லாம் சொல்றீங்க. அரசியல் இல்லை, இயேசு தனி மனிதனாக ஒன் சாலிட்டரி லைஃப். ஸ்நாபகர்கள் அரசன், நீ செய்வது சரியல்ல என்று சொன்னார்கள். நமக்கு வழிகாட்டிகள், முன்னோடிகள். பயந்து கோலத்தனமா இருக்கிறதல்ல, ஐயோ கோச்சுக்குவாங்களே, ஐயோ நம்ம மேல கரிசட்டுவாங்களே, இல்ல அது அல்ல. யூ ஆர் எ ப்ராஃபெட், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்குல கூட்டம் என்பதிலே நமக்கு கடமை உண்டு.
அதை செய்ய வேண்டாம். ஒவ்வொரு கிறிஸ்துவனும், ஞானசானம் பெற்ற ஒவ்வொருவனும் அந்த உயிர் துடிப்பு இல்லை என்றால் நத்தை கூட்டுக்குள் தன்னையே சுருக்கிக் கொள்வதை போல வெளியில வரணும் நத்தை, அப்பதான் பயணம் செய்ய முடியும். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர்வாதம் ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் விசுவசித்து வாழ்வு பெறும் பொருட்டு உம்முடைய ஒரே மகனை அளித்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணக வாழ்வின் முன்சபையான இந்த உணவை அருந்திய நாங்கள் உண்மையான வாழ்வை என்றும் நாடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.